ஸோ மணிமேகலை மற்றும் பிரியங்கா இஷ்யூவில் ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அது முன்னாள் வீடியோ தான். பிரியங்கா மற்றும் மணிமேகலை பேசின ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நிஷா இந்த ஒரு இஷ்யூவை பற்றி ஒரு தரப்பை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமான சில விஷயங்கள்லாம் பேச பொருள் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம் மக்களே, மணியூஸ் ரிவ்யூ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ நிஷா நேத்துவோட இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆணித்தனமாக அழகாக சொன்னாங்க. இதில் வந்து இந்த மாதிரி தான் நிஷா மாதிரி தான் இருக்கணுன்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும். மாக்கப்பா மாதிரி நாட்டுக்கே நல்லதில்லை, யானைக்கு நடுவில் குறுக்க போனால் மெதிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செருப்பை காட்டுறதுலாம் இது ரொம்ப டூ மச் அநியாயம். இங்கே நிஷா வந்து தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா தரப்பையும் நான் கேட்கணும், மணிமேகலை தரப்பையும் நான் கேட்கணும். ரெண்டு தரப்பையும் நான் கேட்டுட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி நான் முடிவுக்குலாம் வர முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து குறிப்பாக விமர்சனம்ன்றது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். இப்போ ரெண்டு பேருக்கு இந்த நடந்த இதுவை எடுத்து விமர்சனம் பண்ணுங்க, இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் நீங்கள் போய் பர்சனலாக கேரக்டர் அசசினேஷன் பண்ணி ஒரு பெண்ணை இந்த மாதிரி கீழ்த்தனமாக பேசுறது, பர்சனலில் நடந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது. எப்படா சான்ஸ் கிடைக்கும் போட்டு மெதிக்கலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் இது பண்ணுறீங்க, ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக நிஷா சொல்லியிருந்தாங்க. ஒரு நியாயமான விஷயம்தான். ஏன்னா எந்த விஷயம் வந்து விவாதம் ஆகுதோ அதை பற்றி மட்டும் பேச மாட்டாங்க. அதை விட்டுட்டு பர்சனலாக நீ இதெல்லாம் பண்ணியிருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனும் வேற மாதிரி ஒரு ரீதியில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான செயல். இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அவங்களுக்கு என்னென்ன சுச்சுவேஷன், இதெல்லாம் பார்த்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் யாருக்குமே கவலை இல்லைங்க. மாட்டிக்கிட்டியா செய்கிறோம் அப்படின்ற மாதிரி பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் பார்க்க முடியுது. நிஷாவை வந்து வெல்கம் பண்ணுறேன். எந்த ஒரு ஸ்டாண்டும் எடுக்காமல் நடுநிலையாக இருந்து ஒரு முடிவு எடுத்ததில் வெல்கம். ஆனால் சூப்பரான பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க நிஷா. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, பிரியங்கா மற்றும் மணிமேகலை வந்து ஒரு வீடியோ 2023 போன வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மணிமேகலை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பிரியங்கா வந்து ஒரு விருது வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆங்கரிங்லேருந்து விடைபெறீங்களா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி மணிமேகலை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கரிங் யார் வேணாலும் வரட்டுங்க, புதுசாக யார் வேணாலும் வரட்டும், வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம், நம்மளும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம், நம்மளும் வளரணும், கூட இருக்கவங்களையும் வளர்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பிரியங்கா பேசின வீடியோ வைரலாக இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அது ஓப்பன் பண்ணாவே அந்த வீடியோ தான் வருது. அதில் குறிப்பாக நம்மளும் வளர்ந்து போகணும், கூட இருக்கவனையும் வளர்த்து எடுத்துகிட்டு போகணும், அதுதான் ஒரு நல்ல சக்ஸஸுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு புதுசாக வரும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாரையும் ஒரு ஜோனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். உங்கள் எல்லாருமே வந்து நான் எனக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் வச்சு உங்களை எல்லாரும் என்ஜாய் பண்ண வைப்பேன், சிரிக்க வைப்பேன். ஏஆர் ரகுமான் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஷோலேயே போட மறுத்துட்டாங்க. ஏஆர் ரகுமான் சார்லாம் வரும்போது நான் எதனா பேசி அவர் கோச்சுக்கிட்டு போயிட்டா ஷோ உருப்படியாக இருக்குமா, இந்த மாதிரி நடக்குமாலாம் இருந்துச்சு. பட் அவரும் வந்து ஜாலியாக சிரிக்கிறாரே, அந்த பொண்ணு கியூட்ல சூப்பராக பேசுகிறாப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து ஏஆர் ரகுமான்லாம் சார் கூட ரசிக்கிற மாதிரி நான் வளர்ந்துருக்கேன். எல்லாரையும் ரசிக்கக்கூடிய தன்மையாக வந்து நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி அவங்களோட ஆங்கரிங்கை பற்றியும் சரி, யார் வந்தாலும் நான் போட்டா அப்படிலாம் போட மாட்டேன், அவங்களும் வளரணும் நானும் வளரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து லூசுத்தனமாக இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதில் பேசின வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் பண்ணிட்டு வருது. மணிமேகலை மற்றும் பிரியங்காவோட கான்வர்சேஷன் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் ஏக்கப்படுறதையுமே பார்க்க முடியுது. அது ஒரு நல்ல கான்வர்சேஷனாக தாங்க இருந்துச்சு. ஓகே, அதில் எதுவுமே விமர்சனிக்கிற ரீதியும் எதுவுமே இல்லை, ஒரு நல்ல கான்வர்சேஷனாக தான் இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து இன்னைக்கு நடந்த குக் வித் கோமாளி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா புகழ் வந்து மணிமேகலை இமிட்டேட் பண்ணுற மாதிரி, மணிமேகலை அந்த சுயமரியாதைன்ற காரணத்துக்காக தானே வெளியே போனாங்க. ராமர் மற்றும் புகழுக்கிடையே ஒரு கான்வர்சேஷன் வந்திருக்கும். அந்த ஒரு வீடியோவுமே சோஷியல் மீடியாவில் திரும்ப பாருங்கள், மணிமேகலை இமிட் பண்ணுறாங்க, விஜய் டிவி சும்மாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இதுவும் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு மக்களே. குக் வித் கோமாளி நாளைக்கு ஃபினாலே வரப்போகுது. அதில் வந்து ஃபைனலி யார் டைட்டில் வின்னர் உங்களுக்கு தெரியும். அஃபீஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் அது என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றபடி 6 ஃபைனலிஸ்ட் போயிருக்காங்க. சுஜிதா, பிரியங்கா, இஃபான், பூஜா, ஜோயா மற்றும் விடிவி கணேஷ். இதில் குறிப்பாக வந்து இதுவும் அன்ஃபேர். விடிவி கணேஷ் அப்புறம் ஜோயா இவங்கெல்லாம் எதுக்கு அமிச்சாங்கன்ற மாதிரி இந்த மாதிரி டிபேட்டுமே சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இதுதான் தற்போதைய நிலவரங்கள் மக்களே. நாளைக்கு சிடபிள்யூசி அப்டேட்டோடையும் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே, தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்க போகுது.